கவனிங்க, பஞ்சத்தால் பிரச்சனை. 26வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. மறுபடியும் ஒரு பஞ்சம். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. மறுபடியும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆபிரகாம் ஆவிக்குரிய பிரயாணத்தை மேற்கொண்டிருந்த காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு ஆபிரகாமின் அந்த உடன்படிக்கையை உணர்ந்தவனாக தான் தொடர்ந்து கொண்டிருக்கிற வேளையில மறுபடியும் ஒரு பஞ்சம். சகோதர சகோதரிகளே, மறந்து போயிடாதீங்க. ஒரு தடவை பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை மறுபடியும் வராது நினைக்காதீங்க. ஒரு தடவை கஷ்டம் வந்தா மறுபடியும் வராதுன்னு நினைக்காதீங்க. கடந்த காலத்துல ஒரு தடவை கொரோனா வந்தது, நீ மறுபடியும் வராதுன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எப்ப வரைக்கும்? அது மறுபடியும் வராத வரைக்கும். ஆனா அது திரும்ப வரும் என்கிற விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. தயவு செஞ்சு கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வருவது, திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வந்து கொண்டே இருப்பது சகஜம்தான் என்கிற சத்தியத்தை மறந்துடக்கூடாது. ஒரு தடவை உனக்கு ஏதோ வியாதி வந்தது, தேவனுடைய மகாமே வாழ்க்கையில வரவே வராது அப்படின்னு நினைக்க முடியாது. ஒரு தடவை ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டோம், அதனால நீ என் வாழ்க்கையில ஆபத்தே வராது அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒரு தடவை பினான்சியல் கிரைசிஸ் வந்தது, இனிமே அது என் வாழ்க்கையில வரவே வராதுன்னு நினைக்க முடியாது. நாம் இந்த உலக யாத்திரையை முடிக்கிற வரையிலே அநேக சிரமங்களுக்கு இடையில, அநேக சோதனைகளுக்குள்ளாக, அநேக பரீட்சைகளுக்குள்ளாக, அநேக கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து போக வேண்டி இருக்கிறது. எனவே நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அவ்வப்போது மிகவும் கவனமாக காப்பாற்றிக் கொண்டு தேவனுடைய உதவியினாலே, தேவனுடைய சகவாசத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் நிலையாக வாழ வேண்டும் என்கிறதையும் மறக்கக்கூடாது. தகப்பனான ஆபிரகாமின் ஆவிக்குரிய பிரயாணத்திலே பஞ்சம் வந்தது. குமாரனாகிய ஈசாக்கின் பிரயாணத்திலும் கூட மறுபடியும் பஞ்சம் வந்தது. அப்படி மறுபடியும் பஞ்சம் வந்தபோது தேவன் ஈசாக்கினிடத்திலே சொன்னார், ஈசாக்கு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க ஆண்டவரே. நீ எகிப்துக்கு போக வேண்டாம். நீ எகிப்துக்கு போகாத. எதற்காக தேவன் ஈசாக்கினிடத்திலே இந்த வார்த்தையை சொல்கிறார்? அவனுடைய தகப்பனான ஆபிரகாம் பஞ்சம் வந்தபோது தேவனை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக, தேவனை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக எகிப்திலே சகாயம் கிடைக்கும் என்று போய் அங்கு அவமானப்படுத்தப்பட்டான். வெட்கத்தால் தலை குனிய வேண்டி வந்தது. எகிப்தை விட்டு வெளியே துரத்தப்படுகிற நிலைக்கு ஆளானான். எனவேதான் தேவன் ஈசாக்குக்கு முன்னதாகவே வார்னிங் கொடுக்கிறார். கவனே, எகிப்துக்கு போகாத. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பஞ்சம் வரும், கஷ்டங்கள் வரும். இவைகள் வருவதால் மாத்திரம் நீ என்னை விட்டு எங்கேயாவது போய்விடலாம் என்று நினைக்காத. எங்கேயும் போக முயற்சியும் செய்யாத. நான் சொல்வதை செய். இதே வார்த்தையை இன்று தேவன் உனக்கும் சொல்லுகிறார். நீ சந்திக்கிற கஷ்டங்களாலே, நீ சந்திக்கிற சிரமங்களினாலே, உன்னுடைய பாடுகளினாலே, இன்று நீ பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கினாலே தேவனை விட்டு விலகி விடாதே. யாரையாவது போய் சார்ந்து கொள்ளாதே. அப்ப என்ன செய்யணும்? தேவனை சார்ந்து கொள். துபாய்க்கு போனா கஷ்டம் தீந்துரும், குவைத்துக்கு போனா கஷ்டம் தீந்துரும், அமெரிக்கா போனா கஷ்டங்கள்லாம் தீந்துரும், ஆஸ்திரேலியா போனா கஷ்டங்கள்லாம் மாறிடும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா எத்தனை பேர் அந்த தேசங்களுக்கெல்லாம் போய் எவ்வளவு பயங்கரமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க கவனிக்கிறோம் இல்லையா? கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிற எண்ணத்தோட போய் கஷ்டத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி பிள்ளைங்களை படிப்புக்காக, வாழ்க்கையை மேம்படுத்திக்கணுங்கிறதுக்காக அந்த சகோதரி துபாய்க்கு போனாங்க. 3 பிள்ளைங்க, பாவம், சின்ன பிள்ளைங்க, 2 வயசு, 3 வயசு, 4.5 வயசு. அவங்க எல்லாரையும் கணவன் இடத்துல கொடுத்துட்டு அவங்க துபாய் போயிட்டாங்க. அவங்க போன காரணம் என்னன்னா, பிள்ளைங்களை போஷிக்கணும், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், குடும்பத்தை போஷிக்கணும், பண பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணும். துபாய் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் முதல்ல ஆரம்பத்துல மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போன்ல பேசுவாங்க. ஹஸ்பண்டோட பேசி பிள்ளைங்களோட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 இயர்ஸுக்கு ஒரு தடவை எனக்கு லீவ் கொடுப்பாங்க, சோ நான் அப்ப வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் மாசத்துக்கு ஒரு தடவை இல்லாம 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் போன்ல பேசினாங்க. 2 வருஷத்துல வரேன்னு சொன்னவங்க இப்போ 3 இயர்ஸ் ஆகியும் அங்கிருந்து வரல. இந்த வருஷம் எப்படி வந்துருவேன், 3 வருஷம் ஆயிடுச்சுல, கண்டிப்பா நான் வருவேன்.
பிள்ளைங்களும் ஹஸ்பண்டும் கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க, காத்துக்கிட்டு இருந்தாங்க. 3 years ஆயிடுச்சு, 4 years ஆச்சு, 5 years ஆச்சு, 6 years ஆச்சு, 7 years ஆச்சு, 10 years ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்பெல்லாம் போன் கால் கூட கிடையாது. மனைவி என்ன ஆனாங்களோ தெரியாது, தங்களை பெற்ற தாய் என்ன ஆனார் தெரியாது. ஒரு கட்டத்துல அவங்க உயிரோடு இருக்காங்களா செத்துட்டாங்களாங்கிறது கூட தெரியல. 20 years ஆச்சுங்க. கணவருக்கு 27-30 வயசு இருக்கும்போது இவங்க துபாய்க்கு போனாங்க. இப்போ அவருக்கு ஏறக்குறைய 50 வயசு ஆயிடுச்சுங்க. பிள்ளைங்களோட வயசும் 20, 21, 22 தாண்டிடுச்சு. கல்யாண வயசே வந்துருச்சு. எதுக்காக அவங்க அங்க போனாங்க? குடும்ப பிரச்சனையை எப்படியாவது தீர்த்துக்கணும்னு, குடும்பத்துல இருக்கிற பண கஷ்டத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக. இன்னைக்கு நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? வெளிநாடு போனா நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கவனிங்க. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உனக்கு துணையாக இல்லாவிட்டால் எங்க போனாலும் சரி உன் பிரச்சனைகளும் உன் கூட தான் வரும். ஏதோ ஒரு விதத்துல உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் சிதைத்து போடுவதற்காக சாத்தான் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். முதல்ல நீ புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, தேவனுடைய சந்நிதி உன்னோடு இருக்கிறதா இல்லையா அதை நீ புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாம தேவனுடைய சித்தத்தை உணராமல், தேவனுடைய சந்நிதியை அனுபவிக்காமல், தேவனை விட்டு விலகி எங்கேயாவது போயிட்டா கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நீ எங்க போனாலும் கஷ்டம் தீராது. அவர்கள் கண்ணீர் சிந்தி ஜெபித்த ஜெபத்திற்கு பிரதிபலனாக 20 வருடங்களுக்கு பிறகு அந்த கணவருக்கு போன் வந்தது. என்னங்க எப்படி இருக்கீங்கன்னு. உயிரோடு இருக்கா? என் மனைவி உயிரோடு இருப்பாள் என்ற எண்ணமே அவருக்குள்ள இல்ல. எங்க அம்மா உயிரோடு இருப்பாங்கன்னு பிள்ளைங்களுக்கு இல்ல. 20 வருடங்களுக்கு பிறகு அந்த கணவர் வயது 50 எட்டிய நேரத்துல அந்த அம்மா திரும்ப வந்தாங்க. ஆரோக்கியத்தெல்லாம் இழந்து போய் 20 வருஷம் ரொம்ப கடினமா உழைச்சு 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 ஹெல்த் எல்லாம் கெட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்தாங்க. சகோதர சகோதரிகளை ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களை பயப்படுத்த முயற்சி செய்யலங்க. தயவு செஞ்சு கவனிங்க. நீங்க எந்த தேசத்துக்கு போனாலும், எங்க போனாலும் தயவு செஞ்சு தேவன் உன்னோடு வருகிறாரா இல்லையா என்பதை மாத்திரம் தயவு செய்து உணர்ந்து செல். உடனே அதுக்காக வெளிநாடுகளுக்கு போறவங்களுக்கெல்லாம் தேவன் துணையாக இருக்கிறது இல்ல அப்படின்னு நான் சொல்ல புரிஞ்சுக்குங்க. நீ வெளிநாடுகளுக்கு போகும்போது தேவன் உனக்கு துணையாக இருக்கிற போதும் கூட சில நேரங்களிலே பிரச்சனைகள் வரலாம். அதே சமயத்தில் நீ எடுக்கிற அவசரமான முடிவுகளினாலே அதற்கான விளைவுகளை அனுபவிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னதே போல நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான காரணங்களில் ஒன்று நாம் செய்த தவறுகளுக்கான சிக்ஷை, அல்லது நம்முடைய ஆவிக்குரிய நடத்தையை பரீட்சிப்பதற்காக தேவன் வைக்கின்ற பரீட்சை. தேவன் அன்று ஈசாக்கு எகிப்துக்கு நீ போயிடாத, ஏனென்றால் தேவன் அறிவார். அதற்கு முன் தகப்பனான ஆபிரகாம் தேவனை சார்ந்திராமல் எகிப்தை சார்ந்து அங்கே போய் எவ்வளவாக அவமானப்படுத்தப்பட்டான் தேவன் அறிவார். எனவேதான் தேவன் என்ன சொல்லுகிறார், ஜாக்கிரதை கவனிங்க. அதாவது ஈசாக்கினிடத்திலே தேவன் என்ன சொல்லுகிறார், ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே நீ குடியிரு. இப்ப ஆக்சுவலா எங்க இருக்கிறான்? கேரார்ல இருக்கிறான். அது பெலிஸ்தர் இருக்கிற பகுதி. பெலிஸ்தர் இருக்கிற இடமான கேராருக்கு வந்தான். அந்த கேராருக்கு அவன் வந்தபோது தேவன் ஈசாக்கினிடத்திலே சொல்கிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போய் அங்கே நீ குடியிருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க கூட நீ இருக்கவே கூடாது. கேரார் என்கிற இந்த பகுதி நீ குடியிருக்க வேண்டிய பகுதி அல்ல. ஏனென்றால் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின ஒரு தேசம் உண்டு, அது கானான். பஞ்சம் வந்ததினாலே தகப்பனோ எகிப்துக்கு போனான், குமாரனோ கேராருக்கு வந்தான். கேராருக்கு வந்தபோது ஈசாக்கினிடத்தில் தேவன் சொன்னார், இது நீ குடியிருக்க வேண்டிய இடம் அல்ல, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போய் குடியிரு என்று சொல்லிவிட்டார். ஜாக்கிரதை கவனிக்கணும். இது நீ குடியிருக்க வேண்டிய இடம் அல்ல. டோன்ட் செட்டில் ஹியர். இதை உன் குடியிருப்பாக, உன்னுடைய பெர்மனன்ட் அட்ரஸாக மாத்தணும்னு நினைக்காத. திஸ் இஸ் நாட் யோர் பெர்மனன்ட் அட்ரஸ். திஸ் இஸ் நாட் யோர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். பெர்மனன்டாக குடியேற வேண்டிய இடம் இது அல்ல. பெர்மனன்டாக நீ குடியேற வேண்டியது நான் உனக்கு காண்பிக்கிற தேசம்தான் என்று தேவன் திட்டமாய் சொன்னார். இந்த விஷயங்களை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே நீ போய் குடியிரு. எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க ஈசாக்கு. கொஞ்சம் நல்லா கவனி. இப்ப நீ வந்து குடியிருக்கிறியே, இது உன்னுடைய பெர்மனன்ட் பிளேஸ் இல்ல. இங்க நீ பெர்மனண்டா குடியிருக்க முடியாது. இங்க நாடோடி மாதிரி தான் இருக்கணும். You are only a tourist. This is only a transit.
எனவே நீ ஒரு நாடோடி மட்டும்தான். இது உன் குடியிருப்பு அல்ல, உனக்கான பெர்மனன்ட் பிளேஸ் நான் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். இங்க ஸ்திரப்படலாம் அப்படின்னு நினைக்காத, இங்க செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட இருக்கவே இருக்காத. சகோதர சகோதரிகளே, இங்க அற்புதமான ஒரு ஆவிக்குரிய பாடத்தை தேவன் நமக்காக வைக்கிறார். அதாவது பூமி பெர்மனன்ட் பிளேஸ் இல்ல. தேவன் தம்முடைய மகா ஞானத்தினால் இந்த பூமியை சிருஷ்டித்து, இந்த பூமியிலே நாம் சில காலம் இங்கே பிறந்து வளர்ந்து திரும்ப வர வேண்டும் என்பதற்காக நம்மை இங்கே அனுப்பியிருக்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? உன்னை, என்னை, நம்மை, நான் ஒரு அற்புதமான பூமியை சிருஷ்டித்திருக்கிறேன், அங்க போயிட்டு கொஞ்ச காலம் இருந்துட்டு திரும்ப வந்துடணும். மண்ணானது திரும்பவும் மண்ணுக்கே போகும். ஆனால் ஆவியோ தான் அருளப்பட்ட தேவனிடத்திற்கே திரும்ப போக வேண்டும். தேவன் மனிதனுக்கு ஆவியை கொடுத்தார், அது நிரந்தரமானது. அந்த ஆவி குடியிருப்பதற்காக இதோ இந்த சரீரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் ஆவியை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு வெஹிக்கிள். மனிதன் குடியிருக்கிற வீடு எப்படி இருக்கிறதோ அதுபோல மனிதனின் ஆவி குடியிருப்பதற்கு ஒரு வீட்டை போல இந்த சரீரத்தை கொடுத்தார். வீடு பெருசா, வீட்டுல குடியிருக்கிற மனுஷன் பெரியவனான கேள்வி எழுந்தா வீட்டுக்குள்ள இருக்கிற மனுஷன் தான் பெரியவன் இல்லையா? சோ சரீரம் பெருசா, சரீரத்திற்குள்ள இருக்கிற ஆவி பெருசான கேள்வி எழுப்பினா சரீரத்திற்குள்ள இருக்கிற ஆவிதான் பெரியது. ஏனென்றால் இந்த சரீரத்தை விட்டு ஆவி பிரிந்து விட்டால் இந்த சரீரத்திற்கு எந்த மதிப்பும் கிடையாது. வீட்டு எஜமானன் மரித்து போய் அந்த வீட்டிலே இருந்து அந்த எஜமானன் வெளியே போய்விட்டால், அந்த வீட்டிலே இருக்க வேண்டிய எஜமானன் வீட்டிலே இல்லாவிட்டால், அந்த வீட்டிலே யாருமே இல்லை என்றால் அந்த வீட்டுக்கு மதிப்பில்லை. ஆவி இந்த சரீரத்தை விட்டு பிரிந்த பிறகு சில மணி நேரங்களிலேயே இந்த சரீரம் மண்ணிலே புதைக்கப்பட்டுவிடும். காரணம் என்ன? இந்த சரீரத்துக்கு மதிப்பில்லை. சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, இந்த பூமியிலே நீயும் நானும் ஒரு நாடோடிகள் தான். இது பெர்மனன்ட் பிளேஸ் அல்ல. இது ஒரு சத்திரத்தை போன்ற இடம்தான். திஸ் இஸ் ஒன்லி an inn. இது ஒரு சத்திரம் மாதிரி தான். இதை நாம் புரிந்து கொள்ளாமல் இந்த பூமியிலே நாம் நிரந்தரமாயிருப்போம் என்று நினைக்கின்றோம், வாழ்கின்றோம், பிரயாசப்படுகிறோம். கவனிங்க, தேவன் ஈசாக்கினிடத்தில் சொல்லுகிறார், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் ஆண்டவரே? இது உனக்கு பெர்மனன்ட் பிளேஸ் இல்ல. You are only a tourist. நீ ஒரு யாத்ரிகன் மாத்திரம்தான். உனக்கான பெர்மனன்ட் பிளேஸ் நான் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? இந்த பூமி பெர்மனன்ட் பிளேஸ் அல்ல, பெர்மனன்ட் பிளேஸ் தேவன் உனக்காகவும் எனக்காக பரலோகத்திலே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அங்கே நாம் பெர்மனன்டாக இருப்பதற்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, நான் போய் உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் உங்களுக்கான இடத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு திரும்ப வருவேன். நான் இருக்கிற இடத்திலே, அந்த வாசஸ்தலத்திலே நீங்களும் என்னோடு இருக்கும்படியாக நான் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன். அது என் பிதாவானவருடைய வாசஸ்தலம், அது பரலோகம். அங்கே நீங்களும் இருக்கும்படியாக நான் வந்து உங்களை அழைத்துக் கொண்டு போவேன். ஃப்ரெண்ட்ஸ், பரலோகம்தான் பெர்மனன்ட் பிளேஸ். கிறிஸ்தவனுக்கான பெர்மனன்ட் அட்ரஸ் பரலோகம்தான். இப்ப கேள்வி, உனக்கு அந்த பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கா? உனக்கான அந்த பெர்மனன்ட் பிளேஸ் இருக்கா உனக்கான பரலோக அட்ரஸ்? ஒரு முறை சிந்தித்து பார். சகோதரனே, சகோதரியே, இன்று நீ தேவனிடத்தில் திரும்புவாய் என்றால் நல்லது. ஏனென்றால் நம்மை அறியாமலேயே நம்மை சுற்றிலும் ஆபத்து நிறைந்திருக்கிறது. எப்போ போவோமோ தெரியாது, எத்தனை காலம் இருப்போமோ தெரியாது. அது கொரோனாவாக இருக்கலாம், வேற எதுவாக இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். என்றாவது ஒரு நாள் உன்னுடைய, என்னுடைய, நம்முடைய பிராணன் போகலாம். ஏனென்றால் இது பெர்மனன்ட் பிளேஸ் இல்லாததினாலே. பெர்மனன்ட் பிளேஸ் பரலோகம்தான். அங்க உனக்கு இடம் இருந்தா அது எவ்வளவு நல்லா இருக்கும். அங்கே ஒரு இடத்தை சம்பாதித்துக் கொள்ளாமல் இந்த பூமியில் எதை சம்பாதித்தாலும் அது உனக்கு பிரயோஜனம் இல்லை. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும், கேட்கிறீங்களா, ஒருவன் இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொண்டு தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்த என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு தெரியும், அலெக்சாண்டர் தி கிரேட், இந்த பிரபஞ்சத்தையே வெற்றி கொண்டவனான அலெக்சாண்டர், அவன் இறப்பதற்கு முன்பு தன்னிடத்தில் இருந்தவரிடத்திலே விதமாய் சொன்னார். என்னவென்று தெரியுமா? நான் இறந்ததற்கு பிறகு பாக்ஸில் வைப்பீங்கல்ல, அப்படி சவப்பெட்டிக்குள்ள வைக்கும் போது என் 2 கைகளையும் வெளியே வச்சிருங்க. ஏன் ராஜா அப்படி சொல்றீங்க? உலகத்துக்கு தெரியணும். என்ன தெரியணும் ராஜா? அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி இந்த உலகத்தையே ஜெயித்தான். ஆனால் இறந்ததற்கு பிறகு வெறும் கையோடு தாங்க போனான். வெறும் கையோடு தான் போனான். இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும். இந்த நாளிலே இது எதற்காகவோ போராடுகிறோம். பேங்க்ல எவ்வளவுதான் இருந்தாலும் திருப்தி இல்லை. எவ்வளவு ஏக்கர் நிலம் இருந்தாலும் திருப்தி வரதில்லை. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் திருப்தி இல்லை. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் திருப்தி இல்லை. எவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் திருப்தி இல்லை. எத்தனையோ கார் இருந்தாலும் உனக்கு திருப்தி இல்லை. விதவிதமான டிரெஸ் எத்தனையோ இருந்தாலும் திருப்தி இல்லை. இப்படி திருப்தி இல்லாத வாழ்க்கை சாபம் அல்லவா?
இன்னும் எதையாவது சாதிக்கணும், சம்பாதிக்கணும். தயவு செஞ்சு கவனி என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நீ சாப்பிடுற பிளேட்டினோட அளவு ஒரு 6 இன்ச் தானே. நீ எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நீ படுத்து தூங்குற கட்டல் 6 அடி தானே. நீ எவ்வளவுதான் பெரிய செல்வச்சீமானாக இருந்தாலும் நீ இறந்து போனதற்கு அப்புறம் நீ புதைக்கிறதுக்கு தேவைப்படுறது வெறும் 6 அடி நிலம் தானே. இது எல்லாத்துக்கும் சமந்தானே. நீ எதுக்காக போராடிக்கிட்டு இருக்க? என்னவெல்லாமோ நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஒன்று மாத்திரம் புரிந்து கொள், இந்த பூமியிலே நீ ஒரு பரதேசி தான், நாடோடிதான். You're only a traveler, you're only a tourist. மறந்து போயிடாத. இந்த அற்புதமான பாடத்தை தேவன் ஈசாக்குக்கு சொல்றார். ஈசாக்கு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்பா. சொல்லுங்க ஆண்டவரே. இது உன்னோட வாசஸ்தலம் இல்ல, உன்னுடைய பெர்மனன்ட் பிளேஸ். நான் உனக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். அதுதான் உன்னுடைய குடியிருப்பு. உன்னுடைய திருஷ்டி எப்பொழுதும் அந்த பெர்மனன்ட் பிளேஸ் மேல் தான் இருக்கிறமே தவிர இந்த டெம்பரரி பிளேஸ்ல நீ பெர்மனன்டா இருக்கணும்னு நினைச்சானா கஷ்டங்களை அனுபவிக்கணும். கவனிக்கிறீங்களா? தேவன் உனக்காக எனக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த பெர்மனன்ட் பிளேஸ் மேலதான் நம்முடைய நோக்கம் இருக்கணுமே தவிர சத்திரமாக இருக்கிற இந்த பூமி மேல நாம ஏதோ பெர்மனன்டா இருந்துட போறோம் என்ற பிரமையில் ஒருவேளை நீ நிறைய பிளான்ஸ் போட்டேன்னா கவனி, கஷ்டங்களை சந்தித்தாக வேண்டும். எக்ஸாக்டா அதே நடந்ததுங்க. ஈசாக்கின் வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தது, பஞ்சம் வந்தது. அது பல பிரச்சனைகளை கொண்டு வந்தது. தேவன் சொன்னார், நீ இங்க பெர்மனன்டா இருக்கக்கூடாது, நீ ஒரு நாடோடிதான், இங்க இருக்க முடியாது. எனவே இதை நீ உன்னுடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வேளையில ஈசாக்கு என்ன செய்தான்னு பார்க்கலாம். அதோடு மாத்திரமல்ல, தேவன் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தமும் பண்ணினார். 3வது வசனம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு இங்கே பெர்மனண்டா இருக்கலான்னு மாத்திரம் நினைக்காத. நீ நாடோடியை போலத்தான் இங்கே வந்திருக்கிறாய் என்ற எண்ணத்தோடு நீ இருப்பாய் என்றால் நான் உன்னோடே கூட இருப்பேன். நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஐயா, உன் தகப்பன் என்னுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்தான். உன் தகப்பனுடைய உண்மையான அந்த விசுவாசத்தினால் உன் தகப்பனைக் கொண்டு இந்த உலகத்தையே ஆசீர்வதிப்பேன் என்ற உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அதே உடன்படிக்கை இப்பொழுது உன்னோடும் பண்ணுகிறேன். உனக்குள் இந்த பூமியின் சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன். உன் தந்தை என் பேச்சை கேட்டது போல நீயும் என் பேச்சை கேள் என்று அற்புதமாக சொன்னார். கேட்டானா? அதற்கடுத்த வசனம், ஈசாக்கு கேராரிலே என்ன செஞ்சான்? என்ன செஞ்சாங்க? என்ன சொல்லியிருந்தார் தேவன்? கேராரிலே குடியிருக்க வேண்டாம். இது குடியிருக்கிற இடம் அல்ல. இது நீ குடியிருக்க போகிற பெர்மனன்ட் அட்ரஸ் அல்ல. இங்கே நீ கொஞ்ச நாள் வாசம் பண்ணிவிட்டு ஒரு டிராவலராக இருந்து விட்டு போய்விடு. கேராரில் இருந்து நீ போய்விட வேண்டும். ஒரு நாடோடியை போல, ஒரு டூரிஸ்டை போல இங்கிருந்து போயிடு. இங்கேயே குடியிருக்கணும்னு முயற்சி செய்யாத. நான் உனக்காக ஏற்படுத்தி இருக்கிற தேசம் தான் உன் நோக்கத்தில் இருக்க வேண்டும். அதை பற்றித்தான் நீ சிந்திக்க வேண்டும். அதுதான் உன் பெர்மனன்ட் அட்ரஸ் ஆக வேண்டும். நான் சொல்றது புரிதா ஈசாக்கு? தேவன் சொன்னார். அப்போ தேவன் சொன்னப்ப ஈசாக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அந்த கேரார்ல இருந்து கிளம்பி இருக்கணுமா இல்லையா? ஆனா அவன் கிளம்பலங்க. அங்கேயே டேராவை போட்டுட்டான், பெர்மனண்டா தங்கிட்டான். எப்பனாலும் தேவன் எதையாவது வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னங்க இது, தேவன் எதை எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறாரு. அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மாராக இருந்தாலும் தகப்பன்மாராக இருந்தாலும் பிள்ளைகளை நேசித்து அந்த நேசிக்கிற செயலில் எங்கேயாவது தப்பித்தவறி ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களோ, ஆபத்தை ஏதாவது ஏற்படுத்திக் கொள்வாங்களோ எண்ணத்துல நாம டே வேண்டாண்டா, வேண்டாம் மகளே, வேண்டாம்மா, இப்படி வேண்டாம் 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 வேண்டான்னு சொல்லுவோம். நாம இப்படி வேண்டாம் வேண்டான்னு சொல்றப்போ அவங்க நமக்கு கீழ்ப்படிஞ்சாங்கன்னா ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கும். ஆனா சில அடம் பிடிக்கிற பிள்ளைங்க இருப்போம். நீங்க வேண்டான்னு சொன்னா அதைத்தான் செய்யும். சோ நீங்க எதை வேண்டான்னு சொல்றீங்களோ அதைத்தான் செய்வாங்க. அடம் பிடிக்கிறவங்க. தயவு செஞ்சு கவனிங்க. தேவன் எதையாவது வேண்டான்னாருனா அவர் சொன்னதை கேட்டோம்னா அது நமக்கு ஆசீர்வாதங்க. தம்பிமார் தங்கமார் தயவு செஞ்சு கவனிங்க. சிறு பிள்ளைகளே, நான் சொல்றத கேட்கிறீங்களா? அப்பா அம்மா வேண்டான்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க.
அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அம்மா டே அது வேண்டாண்டா, அப்படி செய்யாதடா அப்படின்னு சொன்னாங்கன்னா செய்யாதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. தாயை விட தகப்பனை விட இந்த பூமியிலே உன்னை அதிகமாக நேசிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. உன்னுடைய நன்மையை விரும்புகிறவர்கள், உன்னுடைய நல்லதை ஆசைப்படுகிறவர்கள், உன்னுடைய நல்ல நிலைமையை விரும்புகிறவர்கள் உன்னை பெற்றிருக்கிற தாயும் தகப்பனும் தான். இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. அவங்க வேண்டான்னு சொன்னா தயவு செஞ்சு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிஞ்சா அது உனக்கு சந்தோஷமா இருக்கும். கீழ்ப்படுகிற பிள்ளைகளை பாருங்க, அவங்க லைஃப பாருங்க. மகன் இங்க வாடா அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமா அப்படியே ஓடி வந்தான்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மகன் அப்படி வந்து உட்காரு சொன்னது அப்படியே ஒழுங்க வந்து உட்கார்ந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மகனே இங்க வா, இங்க வாடா, என்னடா வர சொன்னா இங்கே பார்த்து வா. இப்படி பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குமா? இல்ல அப்படியே சொல்லுங்களேன், சந்தோஷமா இருக்குமா? உண்மையில வேதனை தான் வரும். தேவன் நல்ல விதத்துல சொன்னாரு ஈசாக்கு இடத்துல, வேண்டாயா, இந்த தேசம் உனக்கு நல்லதல்ல ஈசாக்கு, அதனால நீங்க இருக்க வேண்டாம் ஈசாக்கு, இது உனக்கு பெர்மனன்ட் பிளேஸ் இல்லை ஈசாக்கு. நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த பூமி நமக்கு பெர்மனன்ட் பிளேஸ் இல்ல. இந்த பூமி மேல நமக்கு நன்மை இல்ல. இந்த பூமி நமக்கு பெர்மனன்டான சந்தோஷத்தை கொடுக்காது. நாம் இந்த நாட்களிலே இந்த உலகம் எவ்வளவு பயங்கரமா இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த தேசத்தை விட இன்னொரு தேசம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனிதருக்கு எதிராக மனிதன், ராஜ்யத்துக்கு எதிராக ராஜ்யங்கள் இன்று பயங்கரமாய் தோன்றுகிறது. விசித்திரமான எண்ணங்கள் மனிதனுக்குள் உருவாகிவிட்டது. காலம் எவ்வளவு பயங்கரமா இருக்குங்கிறத பார்க்கிறோம். அந்த சகோதர சகோதரிகளே, சுகத்துக்கு, சந்தோஷத்திற்கு, சமாதானத்திற்கு, அமைதிக்கு இந்த பூமி ஏற்றது அல்லவே அல்ல. அப்ப எதுங்க ஏற்றது? பரலோகம்தான். தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோகத்தில் தான் மனிதனுக்கு தேவையான சகலமும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டு. அந்த பரலோகத்திலே நாம் எப்படியாவது போய் சேர்ந்து விட வேண்டும். அதன் மீதுதான் நம்முடைய சிந்தை இருக்க வேண்டும். கவனிங்க, அங்க என்ன நடக்குது? வேண்டாம் என்று சொன்ன போதும் ஈசாக்கு ஏனோ, கவனிங்க, நீ இங்கேயே குடியிருக்க வேண்டாம். ஆனா அங்கதாங்க அவன் குடியிருக்கான். அன்று பஞ்சம் வந்தபோது, அது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தபோது, அந்த பிரச்சனை வந்தபோது, பிரச்சனை கொண்டு வரப்பட்ட போது அதை தேவ சந்நிதிக்கு கொண்டு சென்று அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு பதிலாக அந்த பிரச்சனையை தேவனிடத்திலே ஒப்புக்கொடாமல் அந்த பிரச்சனையை தானே மேற்கொண்டு விடலாம் என்ற முயற்சி செய்து வேண்டாம் என்ற தேசத்திலே இருந்து விட்டான். 6வது வசனம், ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். நம்மத்திலும் யாராவது இருக்கீங்களா? வேண்டாம் அப்படின்னு சொன்ன இடத்திலேயே குடியிருக்கீங்களா? வேண்டாம் என்று சொன்ன வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, வேண்டாம் என்ற கள்ள தொடர்பிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், வேண்டாம் என்றாலும் அந்த ஒன்றுக்கும் உதவாத நட்பை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றவர்கள், வேண்டாம் என்றாலும் அநியாயமாய் சம்பாதிக்கிறவர்கள், அக்கிரமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், வேண்டாம் என்றாலும் அதே பாவத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யாராவது இருக்கீங்களா என்றால் கவனிங்க, கஷ்டத்தை வருவித்துக் கொள்ளப் போகிறீர்கள், சிரமங்களை உண்டாக்கிக் கொள்ளப் போகிறீர்கள், ஆபத்தை வருவிக்கப் போகிறீர்கள், அபாயத்தை வருவித்துக் கொள்ளப் போகிறீர்கள். வேண்டாம், கேராரு வேண்டாம். This is not a safe place for you. So don't stay in this place. Carry on. நீ ஒரு நாடோடிதான், நீ ஒரு டூரிஸ்ட் தான், நீ ஒரு டிராவலர் தான், இது நீ செட்டில் ஆக வேண்டிய இடம் அல்ல என்று தேவன் சொன்னபோது என்ன நினைச்சானோ தெரியலங்க. ஈசாக்கு அங்கேயே குடியிருந்து விட்டான். தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிற போதும் அதே தவறை செய்வோம் என்றால் கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டி வரும். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும், சிரமங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிற வேளையில உலகத்தை நோக்கி பார்த்து உலகத்தை சார்ந்து கொள்ளாமல் உம்மை நோக்கி பார்த்து உம்மையே சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் உலகத்தையோ உலக பிரகாரமான காரியங்களையோ அதிகாரிகளையோ சார்ந்து கொள்வோம் என்றால், அன்று ஆபிரகாம் எப்படி கஷ்டங்களுக்கு ஆளானானோ அதே போல ஈசாக்கும் தனக்குத்தானே கஷ்டங்களை வருவித்துக் கொண்டான். இன்று எங்களிலும் ஏராளமானோருக்கு இருக்கிற கஷ்டங்களுக்கு காரணம் அவர்கள் தங்கள் கஷ்ட காலங்களிலே உம்மை நோக்கி பாராமல் உம்மையே சார்ந்து கொள்ளாமல் உலகத்தை சார்ந்து கொண்டதால் தான், தங்கள் அறிவின் திறமையை சார்ந்து கொண்டதால் தான், தங்கள் சக்தி யுத்திகள் மீது சார்ந்து கொண்டதால் தான், அதன் விளைவாக நாளிலே யாரிடமும் சொல்ல முடியாத அவமானகரமான சூழலுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் இந்த உண்மையை, சத்தியத்தை உணர்ந்து உம்முடைய சித்தத்தின்படி வாழ்கிற கிருபையை அருளிச் செய்ய வேண்டும் என்றும், நீர் கூடாது என்று சொல்லுகிற இடங்களுக்கு போகக்கூடாது,
இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இது ஒன்லி தற்காலிகமான சத்திரம்தான் என்பதையும், நிரந்தரமானது உம்முடைய ராஜ்யம்தான் என்பதையும், இந்த தற்காலிகமான இடத்தில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் பயபக்தியோடு வாழ வேண்டும் என்பதையும், உலக பிரகாரமாக வாழக்கூடாது என்பதையும், உமக்கு விரோதமான வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடாது என்பதையும் உணர்ந்து வாழ்கின்ற பாக்கியத்தை வரல வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதா. ஆமென்.